எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் யூடியூப் சேனல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டே நேத்து வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறமா காலேஜ் போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஷால் வேணும்னு சொல்லி கேட்டு பிக்சர் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நேத்தே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 ஷாலுக்கு பக்கமா வந்து நான் வந்து சேல் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் அப்டின்னா, நம்மகிட்ட வந்து இவ்ளோ வெரைட்டி ஷால்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதுக்காகவும், உங்களுக்கு இதில ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்கங்கிறதுக்காகவும் தான். ஆனா நேத்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சிருக்குது வேணும்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க. அதனால நான் வந்து அனுப்பிச்சுட்டேங்க அவங்களுக்கு. இப்ப நம்ம அன்பாக்சிங் பண்ணி சும்மா வந்து உங்களுக்கு காட்டுறக்காக தான் அன்பாக்சிங் பண்ணிட்டுருக்குது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருவோம். நம்ம ஆன்லைன்ல தான் வந்து நம்ம சேல் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வெரைட்டி ஆஃப் ஷாலோட அதோட நேமு, அதுக்கப்புறமா அதோட ப்ரைஸு, அதில எவ்வளோ கலர்ஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டா வந்து சொல்லப் போறேன். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க ஒரு பிக் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட அட்ரஸோட அனுப்பிச்சீங்க அப்டின்னா, அத நான் உங்க வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணிருவேங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஷால் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்காவும், எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா, எல்லா சுடிஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஆர்கன்ஸாலேருந்து காட்டன் வரைக்கும் கோட்டா, இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்குதுங்க. அந்த எல்லா வெரைட்டிலையுமே ஆல்ரெடி நான் ஒன்று ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அது வந்து நான் வாட்டரில் போட்டு பார்த்துட்டு, நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கா? ஏன்னா ஒரு சில இடத்துல ஆர்கன்ஸா ஷால் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு ஒரு 2, 3 டைம் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா, அந்த கோல்டன் பைப்பிங் மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டு வந்துடுது இல்லைங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, குவாலிட்டி வைஸ் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அவங்கக்கிட்ட சொல்லி தான் நான் ரெடி பண்ணி வாங்கியிருக்கேங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒயிட் கலர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணினேன் வாங்கி. நான் ஒரு 4, 5 டைம்ஸ் வந்து தண்ணியில் வந்து போட்டுட்டேன். இருந்தாலும் அந்த கோல்டன் பைப்பிங் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நல்லா இருக்குது. வெரைட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது. எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும். மேக்ஸிமம் நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்கன்ஸா சுடிஸ் வந்து செப்பரேட்டாக எடுத்துருவோம். ஆனால் அதுக்கான ஷால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று காட்டன் இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி பட்டு மாதிரி சில்க்கு மெட்டீரியல் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். இதே ஆர்கன்ஸாலேயே நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆர்கன்ஸாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பிரிண்டிங்கில் இருக்கிறது இல்லை ஃப்ளார் பிரிண்டிங்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா வெரைட்டியுமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. எல்லாமே குவாலிட்டி வந்து பக்கா குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். வேறு யாருனாலையுமே கொடுக்க முடியாத குவாலிட்டி. ஒவ்வொரு ஷாலுமே பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக என்ன யூஸ் பண்ணுவேனோ எப்படி யூஸ் பண்ணுவேனோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா ஷாலுமே வந்து செப்பரேட்டாக என்ன ரேட்டு என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இனி வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே போடுறேங்க. இந்த கிளிப்பச்சை கலர் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம லைட் கலராக இருக்கக்கூடிய எல்லோ கலரு, அதுக்கப்புறம் லைட் பர்பிள், இதுக்கெல்லாமே இந்த ஷால் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. வெளியிலலாம் கிடைக்காத கலர் கூட நம்மக்கிட்ட கிடைக்குங்க. ஏன்னா நான் வந்து கலர் பேட்டர்ன் பார்த்து சொல்லி வாங்கியிருக்கேன். இந்த கலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில இடத்துல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு சுடி செட் ஆயிரும், நீட்டாக இருக்கும், எடுத்துருவோம். அதுக்கான ஷாலுக்கான கலர் பார்த்திங்கன்னா கலர் வெரைட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன கலர்லாம் எனக்கு வேணுங்கிறது கலர் வீல் பார்த்து எனக்கு இது கண்டிப்பாக வேணும் இல்லை வராதுன்னு கூட சொன்னாங்க. இந்த கலர் இல்லைங்க எனக்கு கண்டிப்பாக அந்த கலரில் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்கு எல்லாமே சூப்பரான வெரைட்டிங்க. நீங்கள் ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்ணில் பார்க்கும்போதோ இல்லை நான் சொல்கிறத கேட்கும்போதோ வந்து உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா சுடிஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா மல்டி கலர்ஸ் வந்து இதில் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால இதில் வந்திருக்கிற எந்த கலராக இருந்தாலும் கான்ட்ராஸ்ட்டாக இந்த ஷால்ஸ் வந்து யூஸ் பண்ணலாங்க. இந்த ஒயிட் கலர் எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்கிட்ட இருக்குது. நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இதுலேயே அந்த ப்ளூ கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்லாம் வந்து மேக்ஸிமம் கிடைக்காதுங்க. நீங்கள் வெளியில் எந்த கடையில் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்கை ப்ளூ கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்லாம் வந்து கிடைக்காது. நான் வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். அவங்க சொன்னாங்க பல வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி அடம் பிடிக்கலீங்க, நீங்கள் ரொம்ப அடம் பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த கலர் வேணும்னா வேணும்னு சொல்லி நான் வாங்கினேங்க. எதனால் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பார்க்குறீங்க வாங்குறீங்கன்னா குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஷால்ஸும் இருக்கணும். இப்போ இவ்வளோ வருஷமாக பார்த்தீங்கன்னா நானுமே சுடி எடுக்கும்போது எனக்கு டாப் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ குர்த்திஸ் வந்து ரொம்ப பிடிச்சி எடுத்துருவோம். அதுக்கு தகுந்த ஒரு ஷால் இல்லாதனால அந்த குர்த்தியோட லுக்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆயிரும்.
இதே நம்ம வந்து ஷால் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக போட்டோம் அப்படின்னா ஒரு டல்லான கலரு பிடிக்காத ஒரு சுடியே இருந்தாலும் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக ஒரு ஷால் போட்டு பாருங்கள், அதோட லுக்கே பார்த்திங்கன்னா தனியாக மாறிடும். அந்த மாதிரி ஷால் வந்து நம்மளோட சுடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இல்லைங்களா? அதனால நானுமே பார்த்திங்கன்னா பர்சனலாக பார்த்து தான் ஒன்று செலக்ட் பண்ணேன். எதனாலன்னா நம்மக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர் வந்து அவங்க போட்டிருக்கும்போது சூப்பராக இருக்கே எங்கே எடுத்தேன்னு சொல்லி கேட்கணும். இப்போ நானே ஒரு சுடி வியர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒரு 2 பேர் 3 பேராவது ஒரு நாளில் கேட்டுருவாங்க, எங்கேங்க எடுத்தீங்க, யூனிக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா 10ஓட 11 நம்ம எப்பவுமே தெரியக்கூடாது இல்லைங்களா? கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுடிதாரோட ஷால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வெரைட்டியாக போட்டோம் அப்படின்னா பழைய சுடியாகவே இருந்தாலும் பழைய குர்த்தியாகவே இருந்தாலும் ஷால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாவோ இல்லை அந்த சுடிக்கு தகுந்த மாதிரியோ நம்ம வந்து வியர் பண்ணும்போது அந்த சுடியோட லுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஹை லுக்காவோ இல்லை வந்து புது சுடி மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஷால்லையே பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு செட் ஆஃப் ஷாலு, பேண்ட்டு, அதுக்கப்புறம் டாப்பு அந்த மாதிரி நீங்கள் தச்சு வச்சுருப்பீங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஷாலுக்கு பதிலாக வேற ஒரு ஷால் நீங்கள் அதுக்கு கான்ட்ராஸ்டாவோ இல்லை அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரியோ ஒன்று யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், அப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான் இந்த ஷால் கலெக்ஷன்ஸுங்க. இல்லை இப்போவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணுன்னாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேலே ஷேர் பண்ணுறேங்க, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.